ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட்ஸ் மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான கொஷின் பேட்டர்ன் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு கொஷின் பேப்பரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்துட்டு என்ன மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க அண்ட் எந்த மாதிரி ஐடியாஸில் கொஷின்ஸ் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் கோயம்புத்தூருடைய ரீஜனில் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பர். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த கொஷின் பேப்பர் 50 மார்க்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பரும் 50 மார்க்ஸுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் 50 மார்க்ஸ் வைப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்கூல்ஸ் 75 மார்க்ஸுக்கும் வைப்பாங்க, சில ஸ்கூல்ஸ் 100 மார்க்ஸுக்கும் வைப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்ஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபஸ்ட்டு செகண்டு யூனிட்டில் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பேப்பரை பார்க்கலாம் வாங்க. இந்த கொஷின் பேப்பரில் நமக்கு பார்ட் 1ல் ஒரு சில 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 8 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்துக்குமே 8 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பகுதி 2ல் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம். இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி 2 மார்க்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே. ஸோ அது எல்லாமே வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 2 மார்க் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டையும் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ கலைச்சொல் எல்லாமே வருது, பகுப்பத உறுப்பிலக்கணமும் வருது, அப்புறம் வந்துட்டு ஒரு சில தமிழ் எண்களில் எழுதக்கூடிய வார்த்தைகளும் வந்து வருது. அப்புறம் பகுதி 3ல் வந்து பார்த்திங்கன்னா வேணும் 3 எண்ணுக்கு விடையலின்னு சொல்லிட்டு 19 வினாவுக்கு கட்டாயமாக விடையலின்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்சரி கொஷினும் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3 மார்க் பார்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 4 கொஷின் கொடுத்து 3 எழுதணும், அதில் 1 கம்பல்சரி எழுதணும், அதில் வந்து காலக்கணிதம் பாடல் வந்து கம்பல்சரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் நமக்கு வந்துட்டு பகுதி 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3x5 ஒரு 5 மார்க் கொஷின் ஒரு 3 எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெடுவினாக்கள் தான் வந்து வருது. காற்று மாசுபாடு தடுப்பு மொழிகள், அப்புறம் வந்துட்டு வாழ்த்து மடல் வருது, அப்புறம் மொழிபெயர்த்தல் வருது, அப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் வருது, அப்புறம் வந்து தன்விவர பட்டியலும் ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம காட்சியை கண்டு கவிஞர் ஈஸியாக எழுதிடலாம், வாழ்த்து மடல் பற்றி தெரிஞ்சிருந்தால் எழுதலாம். அண்ட் வந்துட்டு மொழிபெயர்க்க போனோம்னா நம்ம இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக எழுதலாம் நெடுவினா படிக்காமலேயே. அண்ட் நெடுவினா படித்து வச்சுருந்தோம்னா கொஷினே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இங்கே ஒரு 15 மார்க்கு. அப்புறம் வந்து எவைனும் 1 மட்டும் விடையலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க 8 மார்க் கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நெடுவினாக்கள் தான். ஸோ பிரம்மம் கதை கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு நாட்டுவளம் சொல்வளம் பாவனார் ஒளி கொடுத்துருக்காங்க, அப்புறம் புயலிலே ஒரு தோணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கொஷினில் ஒரு நெடுவினாக்கள் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கம்ப்ளீட்டாக இந்த மெட்டீரியல் நமக்கு தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக நெடுவினாக்கள் பகுதி இருக்க போகுது. அப்புறம் வந்துட்டு பலவுள் தெரிவுகள் வந்து இந்த காட்சியை கண்டு கவிஞர் மொழிபெயர்க்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது நம்மளுடைய கொஷின் எதாக இருந்தாலும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாடல்கள் கண்டிப்பாக இருக்க போகுது, செய்யுள் பகுதி, அப்புறம் வந்துட்டு கலைச்சொல்கள் இருக்க போகுது, பகுதர் இலக்கணங்கள் இருக்க போகுது, அப்புறம் வந்துட்டு சொற்களை யூஸ் பண்ண இலக்கணங்கள் இருக்க போகுது, வேற்றுமை உருபு ஓம உருபு இதெல்லாம் வந்து இருக்க போகுது. அப்புறம் 1 வேர்ட்ஸ் எப்போவுமே நம்ம கொஷின் பின்னாடியிலேருந்தும் வரும், அப்புறம் வந்து நூல் குறிப்பு இதுலேருந்தும் வரும் அப்படிங்கிறது இது மூலிமா தெரியுது. ஸோ இந்த ஒரு மாடல் கொஷின்லேருந்து நமக்கு ஒரு 50 மார்க்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு. இதுவே 75 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 100 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, நான் திரும்பவும் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேருந்து தான் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்க போகிறாங்க. ஏன்னா அது மட்டும்தான் சிலபஸ். அண்ட் அந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, thank you.